ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு நான் பரமேறி சொல்ல போகிறேன், நான் பிதாவோடு கூட இருக்கிறதற்கு நான் கடந்து சொல்ல போகிறேன் என்று சொல்லி சீசரிடத்தில் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சீசர்கள் கேட்டவுடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சோர்ந்து போகிறார்கள். மனமெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விரட்டியை போல, ஒரு தனிமையின் அனுபவத்தை போல எல்லாவற்றையும் மனம் உடைந்து போகிற நிலைமையில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த சீசர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏனென்று சொன்னால் இந்த பூமியை விட்டு நான் கடந்து சென்றாலும் நான் உங்களை திக்கற்றவர்களாக என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, திக்கற்றவர்களாக விட்டேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் திசை தெரியாமல் இருக்க மாட்டீர்கள். இன்னும் சொல்லணுமா, நீங்கள் திணறி போக மாட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லி திசை தெரியாத ஒரு அனுபவங்கள், இதுவரைக்கும் மூத்தவர்கள் இருந்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள், நம்மளோடு கூட உடன் பிறந்தவர்கள், இப்படி பலர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை வழிநடத்தி வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வழிநடத்துகிறவர்கள் இல்லாமல் போகும் பொழுது, திசை தெரியாமல் திகைக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல திணறும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கூடாக நீங்கள் இருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை திசை தெரியாதபடிக்கு, உனக்கு உன் வாழ்க்கையில் திணறும்படிக்கு நான் உன்னை விடாதபடிக்கு உன்னை நான் காத்து நடத்துவேன், உனக்கு நான் ஆலோசனை தருவேன். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி தேற்றரவாளனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்கு அனுப்புவார். அவர் என்றென்றைக்கும் இருப்பார். இந்த பூமியில் இருக்கும் பொழுது நான் கூட 33 வருஷம் உங்களோடு கூட இருந்திருக்கலாம், ஆனால் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய கணவனார் கூட நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இருக்கிறார், ஒரு ஆதரவுக்கு இல்லை, என் கூட சரியாக பேசுகிறது இல்லை, கவலைப்படுறீங்களா? உங்களுடைய பெற்றோர்களை நினைத்து கவலைப்படுறீங்களா? என் பெற்றோர்கள் கூட என்னை கைவிட்டுட்டாங்களே, கவலைப்படுறீங்களா? உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்களேன்னு கவலைப்படுறீங்களா? யாரெல்லாம் நம்பி என்னை இவர்கள் கைவிட்டு விட்டார்களே, என்னை விசாரிக்கிறதுக்கு இல்லையே, எனக்கு ஆதரவுக்கு இல்லையே, ஒரு தனிமையின் அனுபவத்தை உணர்கிறேனே, எல்லாரும் இருந்தாலும் எனக்கென்று சொல்லி யாருமே இல்லை என்று சொல்லி உங்களுக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, வழி இதுவே என்று சொல்லி உங்களை நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், அதனால நான் இருக்கிறேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். எவ்வளவு நல்ல தெய்வம்! இந்த வார்த்தை எப்படி படித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்துவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.